நான் முதலாக 2016 போட்டி போடும்போது என் அன்பு மக்களே சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு சென்றேன். அப்போது நான் புலியை சின்னமாக கேட்டேன். ஏற இறங்க என்னை பார்த்தார்கள். புலியை சின்னம், அது தேசிய விலங்கு, தர முடியாது என்றார்கள். அப்ப தேசிய மலர் தாமரையை எதற்காக பிஜேபிக்கு கொடுத்தீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் பதில் சொல்லாமல் இருந்தார்கள். சரி, அதை விடுங்கள், காளை மாட கொடுங்கள் என்றேன். உயிர் உள்ள எதையும் தர முடியாது என்றார்கள். அப்ப மாயாவதிக்கு எதற்கு யானையை கொடுத்தீர்கள் என்றேன். அது முன்னாடியே நடந்துருச்சு, அப்ப நான் பின்னாடி பிறந்ததான் பிரச்சனையா என்றேன். இப்படியே தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது. கடைசியாக ஒரு விவசாய சின்னத்தை கொடுத்தார்கள். உயிரோடு இருக்கிற எதையும் தர முடியாது என்று சொன்னவர்கள் விவசாயியை கொடுத்தார்கள் என்றால் எந்த விவசாயியும் உயிரோடு இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். பிறகு என்னிடம் ஏன் கொடுத்தார்கள்? தன் உயிரை கொடுத்தாவது விவசாயத்தையும் விவசாயியும் காப்பாற்றி விடுவான் சீமான் என்று இந்த சின்னத்தை எனக்கு கொடுத்து விட்டார்கள். இதான் நடந்தது. என் அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்ததில்லை, செல்போன் இல்லை என்று வந்ததில்லை, டிவி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, ஏசி இல்லை, அப்படிலாம் வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறு இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி போராட்டம் வராமல் இருந்ததில்லை. கொரோனா நேரத்திலே நாடே முடங்கி கிடந்தது. லாக்டவுன் என்று நாடே முடங்கி கிடந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் நகைக்கடைக்கு போனால் நல்லா நகை வாங்கலாம் என்று நீங்கள் தேடவில்லை. கார் நிறுவனத்துக்கு போனால் விலை உயர்ந்த காரை குறைச்ச விலைக்கு வாங்கலாம் என்று தேடவில்லை. நீங்கள் செல்போன் கடையில் போய் நல்ல செல்போன் தேடவில்லை. எங்கு மளிகை கடை திறந்திருக்கும், எங்கு அரிசி பருப்பு கிடைக்கும், எங்கே காய்கறி கிடைக்கும் என்று தான் தேடினீர்கள். இதிலிருந்து கண்ணுக்கு தெரியாத அந்த கொரோனாங்கிற நோய் தொற்றி நுண்ணுயிரி உங்களுக்கு உணர்த்தியது, கார் இல்லாமல், செல்போன் இல்லாமல், டிவி இல்லாமல், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும், நீரும் சோறும் இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது என்பதை உணர்த்தியது. நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு கார் தயாரிக்கிறவன் செல்வந்தனாக இருக்கிறான், அவன் கடனாளி ஆனதில்லை. ஒரு சிகரெட் தயாரிக்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான், கடனாளி ஆனதில்லை. பான்பராக் போற்றால் புற்றுநோய் வரும், அதை நஞ்சை தயாரிக்கிற முதலாளி கோடீஸ்வரனா இருக்கான், அவன் கடனாளி ஆனதில்லை. செல்போன் தயாரிக்கிற முதலாளி பணக்காரனா இருக்கிறான், அவன் கடனாளி ஆனதில்லை. ஆனால் உலகத்திற்கு உணவளிக்கிற விவசாயி மட்டும் கடனாளி ஆகிறான். அது ஏன் என்று அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடு ஏழை நாடு என்றுதான் கணக்கிடப்படும் என்கிறார்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வளர்கிறான் என்றால் அந்த நாடு வளர்கிறது. அந்த நாடு பசி இல்லாத நாடு, வறுமை இல்லாத நாடு என்று கணக்கிடப்படும். ஆனால் ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. இன்றைக்கு அவன் சாவது நமக்கு நாளேட்டிலும் தொலைக்காட்சியிலும் செய்தி. ஆனால் நாளை நாம் சோறு இல்லாமல் சாகப் போகிறோம் என்பதற்கான எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், பேரன்பு மிக்க என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம். சோமாலியா, வெனிசுலா, நைஜீரியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் எப்படி ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அண்மையில் இலங்கையிலே, பங்களாதேஷிலே, நேபாளிலெல்லாம் பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்தது. அவையெல்லாம் நம் நாட்டிலே ஒரு மாநில அளவுதான். ஆனால் இது 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசங்கள், பெரிய துணை கண்டம். இங்கு அந்த நெருக்கடி வந்தால் என்னாகும் என்று எண்ணி பாருங்கள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி, படிக்காதவன் செய்கிற வேலை என்று கருதுகிறீர்கள். படித்தவன் படிக்காதவன் அனைவரும் செய்கிற வேலை அல்ல அது. நம்ம பண்பாடு, கலாச்சாரம், நம் வாழ்க்கை முறை என்று வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றி, பசி என்ற சொல்லே இல்லாது ஒழித்து அனைவருக்கும் வேலை, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. உங்கள் மகன் அண்டா, மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ் எந்த இதுவும் இலவசம் தரமாட்டேன், வாக்குக்கு காசு தரமாட்டேன். என்ன செய்வேன்? நல்ல வாழ்க்கையை தருவேன், என் மக்களுக்கு ஆகச்சிறந்த வாழ்க்கையை தருவேன். தரமாட்டேன். இலவசம் என்ற சொல்லை ஒழிப்பேன். எதை இலவசம் தருவேன்? எதை கட்டணம் இல்லாமல் தருவேன்?
கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை நாம் போராடி பெறாமல் இருப்பது அறிவுகட்ட மடமை. அப்ப என்ன செய்வேன்? ஒரு நாட்டின் வளத்தில் ஆகச் சிறந்த வரம் அறிவு வளம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. என்னுடைய வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக, வர்த்தக அறையாக மாறிவிட்டது. நான் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகச் சிறந்த கல்வியை, உலகத்தின் தலை சிறந்த நாடு பின்லாந்து கல்வியிலே, 2வது நாடு தென்கொரியா, 3வது ஒரு சின்ன நாடு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கிற இந்த மாவட்ட அளவுதான் அந்த நாடு. எது? இந்த சிங்கப்பூர். உலகத்தில் 3வது தரத்தில் இருக்கிறது. உலக தரத்தில் நம்ம நாடு எந்த இடத்திலும் இல்லை. உங்கள் மகன் அந்த தரத்திற்கு பின்லாந்தையும் தாண்டி, தென்கொரியாவையும் தாண்டி, சிங்கப்பூரையும் தாண்டி உலக தரத்திற்கு சரியான சமமான தரமான கல்வியை கட்டணமில்லாமல் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். எப்படி சட்டம் இயற்றுவேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நம் நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் போடுவோம். முதலமைச்சர் மகனா, அமைச்சர் மகனா, அவன் பேரனா பேத்தியா, நாடாளுமன்ற உறுப்பினர் மகனா பேரனா பேத்தியா, சட்டமன்ற உறுப்பினரா, அரசு அதிகாரிகளா, ஐஏஎஸ்ஆ ஐபிஎஸ்ஆ, எவர் மகனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். சட்டம் தானாக தரம் உயர்ந்துடும். 8 கோடி மக்களால் கொடுக்கப்பட்ட அரசால் தர முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி, ஒரு மனிதன் கொடுத்து விடுவான் என்றால் அரசு அந்த முதலாளியிடம் தோற்று போகிறதா என்ற கேள்வி. முதலாளியா தமிழன் அரசா, தமிழ்நாட்டு அரசா என்ற போட்டியில் அரசிடம் முதலாளிகள் தோற்கிற நிலையை நான் உருவாக்குவேன். ஆகச் சிறந்த கல்வியை, அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவேன். இது இலவசம். 2வது உயிர் காக்கும் மருத்துவம். உலகத் தரத்திற்கு சிங்கப்பூர், மலேசியா, பிரிட்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மன், கனடா இந்த நாடுகளில் இருக்கிற தரத்திற்கு இணையாக அரசு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன். இவர்கள் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்பலோ, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்பலோ, ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா, இன்னும் முடியவில்லை என்றால் காவேரி. ஆனால் உங்கள் மகன் ஆட்சியிலே எவருக்கு முடிந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்ய வேண்டும். ஆகப்பெரிய தரம். இன்னைக்கு முடியவில்லை என்றால் அமெரிக்கா போவோம், இங்கிலாந்து போவோம், சிங்கப்பூர் போவோம், அந்த நாடுகள் தமிழ்நாட்டுக்கு போவோம் என்று ஏங்குகிற தரத்தை நம் நாட்டிலே மருத்துவத்தை உயர்த்தி ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடின்றி வேறுபாடின்றி சரியாக சமமாக தரமாக ஆகச் சிறந்த மருத்துவத்தை கட்டணமில்லாமல் கொடுப்பேன். உன் தந்தைக்கு முடியவில்லையா? உன் வீட்டின் தந்தை அல்ல, நம் தேசத்தின் தந்தை, நாட்டின் தந்தை. பாட்டிக்கு முடியவில்லையா? அவள் தேசத்தின் முதுமகள். அவளுக்கு மருத்துவத்தை தமிழன் அரசு செய்து, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தாய்க்கு செய்ய வேண்டிய சேவையாக செய்து நீ வெளியேறு, அரசு செய்யும். நீ அழைத்த அம்மாவுக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவசர ஊர்தி, ஆம்புலன்ஸ், உயிர்காக்கும் ஊர்தி வந்து எடுத்துக்கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும். ஆகச் சிறந்த மருத்துவத்தை இலவசமாக தருவேன். பிறகு இலவசம் தண்ணீர். தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் பால். அதை விற்பனைக்கு இல்லை என்ற தடையை விதித்து தூய குடிநீரை உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து தரமாக எல்லோருக்கும் கொடுப்பேன். இது 3 தான் உங்கள் மகனின் ஆட்சியில் இலவசம். பிறகு மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், டிவி அதெல்லாம் வாங்க உனக்கு தரமாட்டேன். வேற என்ன தருவேன்? வேலை தருவேன், சம்பளம் தருவேன். அதை வச்சுக்கிட்டு நீ வாங்கிக்கிற நல்ல வாழ்க்கையே தருவேன். இதுதான் உங்கள் மகன் தருவேன். எது வேண்டும் என்று முடிவெடுத்துக்கொள். இந்த ஆட்சிகள் தொடர வேண்டும் என்றால் உங்கள் மகனை விட்டு விடுங்கள். திமுகவே வந்தால் நல்லா இருக்குமா? போட்டு விடுங்கள். எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு விடுங்கள். ஏற்கனவே மாறி மாறி போட்டுத்தான் பெற்ற பிள்ளைகளை ரோட்டில் நிறுத்தி 15 ஆண்டுகளாக கத்தி கொண்டிருக்கிறேன். 15 ஆண்டுகளாக. வேற எந்த மகனா இருந்தாலும் 2000 கோடி 1000 கோடி பணம் தருகிறான், கையை நீட்டிட்டு துணை முதலமைச்சர் பதவி தாரேன், மந்திரி தாரேன், அதைத்தாரேன் இதைத்தாரனுக்கு போய் நின்றுப்பான். இவையா நிக்கல? இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வரல. நான் விழுந்தாலும் சரி என் இனம் எழ வேண்டும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ வேண்டும்.
என்ற மிகப்பெரிய தத்துவத்தோடு நின்ற பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் மகன் நான். 22 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் வெறும் 25,000 போராளிகளை வைத்து, தமிழ் மறவர்களை வைத்து, வீரர்களை வைத்து சண்டை செய்த மறவனின் மகன். எத்தனை கட்சி கூட்டணி வந்தாலும் ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்த கட்சி கூட்டணியை ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்தில் வீர வேணும் சொல்லலமாடா என்று ஒத்தையா நிக்கிற கோழைதான் மச்சான் அவன் அடிக்க வரான் வான ஆள் கூப்பிடுவான். வீரன் எத்தனை பேர் வந்தாலும் வாடா என்றுதான் நிற்பான். கூட்டத்தில் நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் வீரர்கள், அதனால தனிச்சு நிற்கிறான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரோடும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. சாப்பாட்டுல தான் கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சு தான் போடுவான். ஏன்? எங்கள் சத்தியம் பெருசு, எங்கள் தத்துவம் பெருசு. அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது. வளைந்து நெளிந்து வெல்வதை விட நிமிர்ந்து நின்று தோற்று போவது மேலானது. அதனால் உங்கள் பிள்ளைகள் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். என்ன தத்துவம்? தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மேம்பாடு, அதன் உரிமை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு. இந்த புனித கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடார்கள். எந்த நம்பிக்கையில் சீமானும் அவன் பிள்ளைகளும் தனித்து நிற்கிறார்கள்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. என் அன்பு சொந்தங்களே, ஒரு முறை ஒரு செயலை தொடங்க முயற்சிப்பது முயற்சி, தோற்று போன பிறகு மறுபடி முயற்சிப்பது மறுமுயற்சி, அதிலும் தோற்று போன பிறகு முயற்சிப்பது தொடர் முயற்சி, அதிலும் தோற்று போன பிறகு முயற்சிப்பது விடாமுயற்சி, அதிலும் தோற்று போன பிறகு முயற்சிப்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் இந்த களத்திலே நிற்கிறோம். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுகிறான், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரை. எங்கள் தலைவன் சொல்கிறான், நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி இருக்கு, நம்பிக்கை கொண்டவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று. மாவீரன் அலெக்சாண்டர் அவன் பெற்ற வெற்றிகள், ஈட்டிய செல்வங்கள், திரட்டிய பொருள்கள் எல்லாவற்றையும் தன் வீரர்களுக்கு பிரித்து கொடுக்கிறான். வெறுங்கையோடு நிற்கிறான். கேட்கிறார்கள் சக தோழர்கள், வீரர்கள், அலெக்ஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாய், உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லையே என்று தூரத்தில் நின்ற குதிரை மீது ஓடி ஏறி நின்று இடுப்பிலே இருந்த உடை வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட தன் தோழர்களுக்கு சொல்கிறான், நம்பிக்கை இருக்கிறது என்று. அந்த நம்பிக்கையில் தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து 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 என் மக்களை மட்டுமே நம்பி, நம்பிக்கை இல்லாத தலைவர்கள், மக்களை நம்பாத தலைவர்கள் கட்சியை, தலைவர்களை தேடுவார்கள். நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் இயக்கங்களை தேடுவார்கள். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், நேசிக்கிறேன். அவர்களை மட்டுமே நம்பி தொடர்ந்து தொடர்ந்து களத்திலே நிற்கிறோம். அறிவு சமூகமே, ஆழ்ந்து அறிந்து தெளிந்து சிந்தித்து இந்த தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை பல தேர்தல்களை எதிர்கொண்டு விட்டீர்கள், எந்த மாறுதலும் இல்லை. வளர்ச்சி என்று எதை காட்டுகிறார்கள்? போன முறை குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்தது, அடுத்த முறை வந்தால் 2000 கொடுப்போம் என்பதை வளர்ச்சி. இதான் வளர்ச்சி. 5000 போட்டவர்கள் அடுத்த முறை வந்தால் வங்கி கணக்கில் 10,000 போடுகிறோம் என்கிறார்கள். வளர்ச்சி. ஆனால் நாடு 5 லட்சம் கோடியிலிருந்து 10 லட்சம் கோடி கடன். வளர்ச்சி. இதான் வளர்ச்சி. எந்த மாதிரி வளர்ச்சி? இதை கற்றறிந்த பெருமக்கள் எப்படி ஏற்கிறீர்கள்? இது எப்படி ஒரு அறிவு சமூகம் அனுமதிக்குது? எங்கடா கொண்டு வரிய நாட்டடே, எங்கடா கொண்டு வரிய, இங்க கொண்டு வரிய, எங்க கொண்டு வரிய? சரி, மிக்சி கொடுக்குறாங்க, எதை அரைப்பிய? மிக்சியில் எதை அரைப்ப? மிளக, மல்லி, அப்புறம் மஞ்சள், சீரகம், சோம்பு, இதை அரைப்ப. அதை யார் கொடுப்பா? அதை என் விவசாயி தான் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜு கொடுப்பாங்க, ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? தக்காளி வைப்ப, கத்தரிக்காய் வைப்ப, வெண்டைக்காய் வைப்ப, கீரை வைப்ப, பால் வைப்ப, முட்டை வைப்ப. அதை யார் தெரிவா? அதை எங்கள் அப்பா விவசாயி தான் தரணும். வேற என்ன கொடுப்பான்? கிரைண்டர், மாவரைக்கிற எந்திரம். எதை போட்டு ஆட்டுவ?
கொடுத்தவன் தலையை போட்டு அரைப்பியா? எதை போட்டு அரைப்ப? அரிசி, பருப்பு, உளுந்து. யாரு கொடுப்பா? அது எங்க ஆத்தாள் அப்பனும் விவசாயி இருக்கான சம்சாரி, அவன் தான் தரணும். அதனால எதை கொடுத்தாலும் தூக்கி அங்க வச்சுட்டு இதை கொடுக்கிற விவசாயிக்கு ஓட்ட போட்டு நாட்டம் மயங்கையிலும் கொடுத்துட்டு நிம்மதியாரு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக உன் நாட்டை நான் மாத்தி படைக்கிறேன். எவன் சொன்னாலும் நீ நம்பாத. சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக நின்ற தலைவனின் மகன். தம்பி, வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். நாம் தோற்கலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் தோற்றதாக, சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் மக்கள், உறுதியாக ஒரு நாள் வெல்வோம்னா என் தலைவன். அதனால் சத்தியத்தின் மகன் நான். வரலாறு எனக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் எனக்கு சான்றாக இருக்கிறது. எவன் ஒருவன் உலகத்தில் பெரும் மாறுதலை நிகழ்த்தியிருக்கானோ அவனெல்லாம் மனச்சான்று வழிநடத்தியபடி நடந்தவன் தான். நான் மக்களே உங்கள் கருத்துக்கானவன் அல்ல, உங்களின் நலனுக்கானவன். எது என் மக்களுக்கு சரியோ அதை தான் செய்வேன். நான் சொல்றத நீங்க கவனிச்சு பாருங்க, ஆழ்ந்து கேளுங்க. மற்ற தலைவர்கள் பேசுறதையும் கேளுங்க. அதில் எது சரியோ அதுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க. எனக்கே போடுங்கன்னு இல்ல இந்த ஆட்சியை தொடரட்டும்னா அவங்களுக்கே போடுங்க. இல்ல வேணாம் தொலையட்டும்னா ஒரு தடவை உங்க மகனுக்கு போடுங்க. ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. வாழ்ந்துட்டீங்கல்ல. புதுசா என்ன ஐயா ஸ்டாலின் ஆட்சி 5 ஆண்டு நடந்துருச்சு, வாழ்ந்து பார்த்துட்டியே. மின்கட்டணம் 3 முறை உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு, எல்லாம் நாசமா போச்சு. 5 வயசு பிள்ளைங்க கற்பழிக்கப்படுகிறா, 2 வயசு பிள்ளைங்க கற்பழிக்கப்படுகிறா. என்ன இருக்கு உனக்கு சொல்லு? என்ன இருக்கு சொல்லு? என்ன சரியா இருந்துச்சு? தொடரணும், தொடரணும். ஐயா எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்டேன், அம்மா ஜெயலலிதா இல்ல வாழ்ந்துட்டேன், ஐயா கருணாநிதி ஆட்சியில வாழ்ந்துட்டேன், இவங்க 2 பேர் ஆட்சியில வாழ்ந்துட்டேன். புதுசா எல்லாத்தையும் புதுசு தேடி இல்ல. செல்போன் நியூ மாடல், கார் புதுசு, சேலை புதுசு, சட்டை புதுசு, எல்லாம் புதுசு. இது 2 அதர பழசு. ரெட்டலை இந்த உதயசூரியன் 60 வருஷம் பழசு. என்ன கொடுமை இது, என்ன கொடுமை! இதை தொலைச்சிட்டு புதிதாக ஒன்றை தேடுங்கள். புதிய சிந்தனை, புதிய ஆற்றல், புதிய ரத்தம், சாதிக்க துடிக்கிற இளைஞர்கள். அதை பாருங்க. சாதி பார்க்காத, சாதிக்க துடிக்கும் எங்கள் எண்ணத்தை பாரு. மதத்தை பார்க்காத, நாங்கள் முன்னிறுத்துற ஆகச் சிறந்த மனித நேயத்தை பார், உயிர்மை நேயத்தை பார். காசு கொடுக்கறத கவனிக்காத, நாங்கள் முன்வைக்கிற கருத்தை கவனி. எவ்வளவு அக்கறையா, எவ்வளவு அன்போடு காதலோடு இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் கருத்தை எடுத்து வைக்கிறோம்னு கவனி. எவன் கையில நாடு இருந்தால் மண்ணும் மக்களும் நாடும் நிம்மதியாக இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று அப்போது எங்களுக்கு கொடுக்கலாம் என்று உங்கள் மனச்சான்று சொன்னால் போடுங்கள், இல்லை என்றால் அவர்களுக்கே போடுங்கள். எங்களுக்கே தாங்கள் என்று நான் சொல்லல. சரியானதை செய்யுங்கள், எளிதானதை செய்யாதீர்கள். நீங்கள் எப்போதும் நல்லதை தேர்வு செய்வீர்கள், சரியானதை தேர்வு செய்வீர்கள். அந்த நம்பிக்கையில் தான் என் மக்களிடத்திலே தொடர்ந்து நம்பிக்கையோடு களத்தில் நிற்கிறோம். இந்த தேர்தலிலே ஒரு வரலாற்று பெரும் மாற்றத்தை எழுதுங்கள். பணத்தை கொடுத்தார்கள், இலவசத்தை கொடுத்தார்கள். தன்மானமிக்க தமிழர்கள் அதையெல்லாம் தள்ளிவிட்டு நல்ல அரசியலும் நல்ல ஆட்சியும் வர வேண்டும் என்று இந்த எளிய பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தார்கள் என்று இந்திய துணைக்கண்டமும் உலகெங்கும் பரவாளுகிற தமிழ் பெருங்குடி மக்களும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு, வியக்கிற அளவிற்கு ஒரு வரலாற்று பெரும் வெற்றியை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுங்கள். திமுக வெல்வது ஒரு செய்தி, அதிமுக வெல்வது வழக்கம் போல ஒரு சம்பவம், ஒரு செய்தி. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் மாபெரும் மாறுதல், சாதனை. அதை கவனத்தில் வைத்து எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே போலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற இந்த அன்பு தங்கை உமாதேவி பிரகாஷ் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி விவசாய சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை தவமணி ரமேஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் நின்று உங்களை சந்தித்து பேசி வாக்கை சேகரிக்க நான் விரும்புகிறேன். ஆனால்
ஒற்றை மகன்தான் 234 தொகுதியிலும் நானே போய் பேசுவதென்பது இருக்கிற 25 நாள்களில். நான் அதற்காக தான் முன்கூட்டியே அவர்களெல்லாம் யாருக்கு சீட்டு, எவ்வளவு நோட்டு, யார் எங்கே நிற்கிறார், யாரோட கூட்டு என்று முடிவெடுப்பதற்கு முன்பே வந்தேன். அதற்கு காரணம் குழப்பமில்லா கொள்கையில் தெளிவான முடிவு, தெளிவான கொள்கை குழப்பமில்லா முடிவு. அதனால எனக்கு யாரோடும் சேரணுங்கிற குழப்பம் இல்லை. இந்த தொகுதியில் இவர் போடுறார், மற்றவங்களை போல தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாய், கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுப்பாய், நேர்காணல் கண்டு கல்வி தகுதி இருக்கா, அரசியல் புரிதல் இருக்கா, நாட்டுக்கு மக்களுக்கு நேர்மையா உழைக்கணுங்கிற எண்ணம் இருக்கா, அவன் வேட்பாளர். அப்படிதான் என் பிள்ளைகளை நிறுத்தி இருக்கிறேன். எனவே பொறுத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு சொந்தங்கள். இந்த இடத்தில் நின்று பேசுவது, ஒரு ஊரில் பேசுவது, இந்த ஒரு தொகுதியில் பேசுவது 234 தொகுதிக்கும் தான். எனவே உங்கள் அன்பு பிள்ளையின் அன்பான வேண்டுகோளை ஏற்று தவமணி ரமேஷ் என்கிற என் தங்கைக்கும் உமாதேவி பிரகாஷ் என்கிற என் தங்கைக்கும் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.